வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 எக்ஸாமுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி இருக்குங்க. எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 5 ஸ்டார் டாபிக்ஸ் இருக்குங்க. அந்த 5 ஸ்டார் டாபிக்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்குது. பைலிங்குலாக நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே மோஸ்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி செட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் அதே பேட்டர்னில் எடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம 5 ஸ்டார் டாபிக்ஸ் நம்ம இது மாதிரி 3 ஸ்டார் டாபிக்ஸ் ரெண்டாக கொடுத்துருக்கோம். அது நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5 ஸ்டார் டாபிக்ஸ்னால் இதில் நமக்கு எதுதான் முக்கியமானது? ஆர்டிஓகே, யூஇ எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஆல்ரெடி திருப்பி கேட்ட டாபிக்ஸ் தான் இந்த எல்லாமே. இந்த கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதெல்லாம் விட்டுறாதீங்க. எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிஇ பற்றி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆர்டிஇ. ஃபர்ஸ்ட் தமிழில் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த வயது குழுவில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? இந்த ஆர்டிஇ 2009 இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கட்டாய கல்வி, அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குதுன்னா 6 to 14 தாங்க. 6 to 14. எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கு பாருங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 இந்திய அரசியலமைப்பின் 21A இணைத்து 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக்கியது அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஆக்ட் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து இணைச்சிருக்குன்னா இதுக்காக 21A. இந்த 21A பற்றி சொல்லணும்னா இது ஒரு அடிப்படை உரிமையில் வரும். 21A ஓகேங்களா? இந்த 21A வந்து எந்த வருஷம் இந்த ஆர்டிக்கலை வந்து இணைச்சிருப்பாங்கன்னா அரசியலமைப்பில் 2002ஆம் ஆண்டு 2002 தான் இணைச்சிருப்பாங்க. எப்போ? 2002 இணைச்சிருப்பாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா திருத்த சட்டம், அரசியலமைப்பு திருத்த சட்டம். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி 2002ஆம் ஆண்டு 21A வந்து அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. இந்த 21A என்ன சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக வழங்குகிறது அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல். அடுத்து நீங்கள் கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்களேன். The Right to Education Act 2009 mandates free and compulsory education for children in which age group? We know that 6 to 14. Explanation பாருங்க. The RTE Act 2009 enshrined Article 21A into the Indian Constitution, making education a fundamental right for education aged 6 to 14 years. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேசிக் பார்த்துருங்க. இதெல்லாம் பார்க்காம போயிடவே கூடாது. இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து கீழே எங்கேயும் வரும். எங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷனுக்காக என்னென்ன கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவிஷன் கொடுக்குது அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ்லையும் வந்து நமக்கு இந்த 21A பற்றி பேசுவோம், 45 பற்றி பேசுவோம், 46 ஆர்டிகல் 46 பற்றி பேசுவோம். இன்னும் ஆர்டிகல்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. கமிட்டிஸ், கமிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் தமிழில் பார்த்துட்டு வந்துடலாம். கொஸ்டின் கல்வி உரிமை சட்டம் 2009 2009 முக்கிய அம்சங்களில் ஒன்று எது இல்லை? இந்த கீழே இருக்கிறது எல்லாமே முக்கிய அம்சங்கள். அதாவது ஆர்டிஇ 2009 இதோட முக்கிய அம்சங்கள் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் எது இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் இது என்ன பாருங்க. எந்த குழந்தையும் உடல் ரீதியான தண்டனைக்கோ அல்லது மன ரீதியான துன்புறுத்தலுக்கோ ஆளாகக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டு தான். இது வந்து ஆர்டிஇ கீழே வர ஒரு இதுதான் அம்சம் தான். அடுத்து பி பாருங்க. மாணவர் ஆசிரியர் விகிதம் உட்பட பள்ளிகளுக்கான விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளை குறிப்பிடுகிறது. கண்டிப்பாக ரேஷியோ முக்கியம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. அதை பற்றிலாம் ஆர்டிஇ சொல்லுது. எஸ், கரெக்டு தான். நாடு முழுவதும் உள்ள அனைத்து
நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தினை கட்டாயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது தவறுங்க. ஏன்னா நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை கட்டாயப்படுத்துகிறதுனா இல்லை. அந்த பாடத்திட்டம்லாம் ஒரே மாதிரி நாடு முழுவதும் ஏதோ ஒரே திட்டத்தை தான் பயன்படுத்தணும், ஒரே திட்டத்தை தான் வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற பற்றிலாம் இது சொல்லாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு வேற குழு இருக்கு. அடுத்து பாருங்களேன், பள்ளிக்கு வராத அல்லது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகளை வயதுக்கு ஏற்ப பள்ளிகளில் சேர்ப்பதற்கான விதிகள். கண்டிப்பா இது வரும். ஸோ அம்சங்கள் வந்து ஏ அம்சம் தான், பியும் ஒரு அம்சம் தான், டியும் ஒரு அம்சம் தான், சி வந்து ஒரு அம்சமே இல்லை. ஏன்னா அதுக்கு வேற குழுக்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, which of the following is not a key feature of the Right to Education Act 2009? Option A, no child shall be subjected to physical punishment and mental harassment. Yes, correct. Second option, specifies norms and standards for schools, including pupil teacher ratio. Yes, teacher ratio வந்து இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோ பற்றியும் இந்த ஆர்டிஇ சொல்லும். அடுத்து ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் ஆஃப் அன்அட்மிட்டட் ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் டு ஏஜ் அப்ரோப்ரியேட் கிளாஸஸ், இதுவும் வரும் தான். ஆப்ஷன் சி தான் வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மேண்டேட்ஸ் எ காமன் கரிக்குலம் ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த நேஷன். ஓகே, நாடு முழுவதும் எல்லாத்தையும் நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஇ சொல்லாது. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. எக்ஸ்பிளனேஷன், while the RTE Act emphasized a children friendly and learner centered approach, it does not mandate a common curriculum for all schools across the nation. Curriculum developments remains largely with the state boards and other recognized bodies. Yes, of course. பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், தமிழில் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். கல்வி உரிமை சட்டம் குழந்தை நேய மற்றும் கற்றல் மைய அணுகுமுறைகளை வலியுறுத்தினாலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை கட்டாயப்படுத்தவில்லை. பாடத்திட்ட மேம்பாடு பெரும்பாலும் மாநில வாரியங்கள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளிடம் உள்ளது. எஸ், பாடத்திட்டங்கிறது மாநில வாரியங்கள் மற்றும் பல அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் தான் இருக்கு. ஆர்டிஇ பக்கம் அந்த பாடத்திட்டம் பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் அடுத்து பார்க்குறோம். தேர்ட் கொஸ்டின் வந்து ரீசனல் அசஸ்மெண்ட். சரிங்களா? அதில் தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷில் வந்துடலாங்களா? தமிழ் ஏன் என்ன இருக்கு பாருங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த குழந்தையும் ஆரம்ப கல்வியை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. எஸ், காரணம் ஆர். கூற்று வந்து பார்த்தாச்சு. கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த குழந்தையும் ஆரம்ப கல்வியை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த காரணமாக வந்து இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பின் 21A பிரிவின் கீழ் கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்குகிறது. எஸ், ரெண்டுமே சரிதானுங்க, ரெண்டுமே சரிதான். இப்போ கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த குழந்தையும் ஆரம்ப கல்வியை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. கரெக்ட். காரணம் வந்து இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பின் 21A பிரிவின் கீழ் கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்குகிறது. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். கரெக்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க தமிழில். கூற்று உண்மை, ஏனெனில் ஆர்டிஇ சட்டத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதாகும். காரணமும் உண்மைதான். இந்த நோக்கம் உண்மை மற்றும் இந்த நோக்கம் ஏன் பின்பற்றப்படுகிறது என்பதை நேரடியாக விளக்குகிறது. எப்படி விளக்குது? கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக உயர்த்துவதன் மூலம் அதை உறுதிப்படுத்துவது மாநிலத்தின் அரசியலமைப்பு கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்க. அசஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்க? The Right to Education Act 2009 aims to ensure that no child is deprived of elementary education. Yes. Reason or the act makes education a fundamental right under Article 21A of the Constitution, Indian Constitution. So A option correct. Both A and R are true and R is the correct explanation of A. Yes, of course. Answer A can explanation பாருங்க. The assertion is true as the core aim of the RTE Act is to provide elementary education to all children. The reason is also true and directly explains why this aim is pursued by elevating education
to a fundamental right. The state a constitutional obligation to ensure it. Yes, of course, expression நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கு, தமிழில் பார்த்துருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 பின்வரும் விதிகளை அவற்றின் விளக்கங்களுடன் பொறுத்துக்க. இங்கெல்லாம் விதிகள் இருக்கு, அதோட விளக்கத்தோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விதி என்ன? பிரிவு 12(1)(c). அது எதை விளக்குதுன்னா, நேராக எங்க பார்த்துக்கோங்க, இதை விளக்குது. பலவீனமான பிரிவுகள் மற்றும் பின்தங்கிய குழுக்களை சேர்ந்த குழந்தைகளை தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் சேர்ப்பதற்கான ஏற்பாடு. ஓகே, இப்போ பலவீனமான பிரிவுகள் மற்றும் பின்தங்கிய குழுக்களை சேர்ந்த பிரிவுகள். இப்போ என்னன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து தனியார் உதவி பெறாத, அதாவது வேற ஏதாச்சும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் காலேஜஸ்ல இங்கே மாதிரி சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து சேர்ப்பதற்கு சில ஏற்பாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் 25% வந்து 25% வந்து ப்ரொவிஷன் கொடுப்பாங்க SC/STயில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பின்தங்கிய குழுக்கை சேர்ந்த குழந்தைகளுக்கு தனியார் உதவி பெறாத பள்ளிகள் வந்து 25% வந்து அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 21(1)(c). இது எக்ஸாம் எப்படி வச்சுக்கலாம்னா, 21(1)(c)னா 12th முடிச்சுட்டாங்களா, 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போவோம். அப்போ காலேஜுக்கு போகும்போது சில 25% வந்து காசு கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்க போய் காலேஜில் சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற வச்சுக்கோங்க. 12(c). ஓகேங்களா, 12(1)(c). ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 12th 12th முடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்கள் இதுபடி கான்செப்ட் எப்படி போவாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கு பசங்களுக்கெல்லாம் பலவீனமான வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்னா 25% வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். சரிங்களா, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிவு 17. பிரிவு 17 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 17 வந்து பாலிட்டியில் பார்த்துருப்போம். தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகிறது தான் பிரிவு 17. இப்போ இது வந்து எதை இங்கே இருக்கிற நாளில் எது விளக்குதுன்னா, இது வந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக 1 வந்து விளக்குது. உடல் ரீதியான தண்டனை மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலை தடை செய்தல். ஓகேங்களா, இதை எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். மன ரீதியான சில துன்புறுத்தலை வந்து செய்கிறது தான் தீண்டாமை. தீண்டாமையை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கோமா. அப்போது பிரிவு 17 வந்து இங்கே வந்து எப்படி சொல்லணும்னா, உடல் ரீதியான தண்டனை மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலை தடை செய்கிறது. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் படியே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிவு 29. சரிங்களா, 29 வந்து என்ன சொல்லுது? 29 வந்து ஆப்ஷன் 4, பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு செயல்முறை. 29 வந்து ஆப்ஷன் 4 வந்து விளக்குது, பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு செயல்முறை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் 29 வயசுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சும்மா ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன், 29 வயசுக்குள்ளே பாடத்திட்டத்தையும் முடிச்சிடணும். எல்லா பாடத்திட்டத்தையும் படித்து முடிச்சிடணும். 30 வயசு ஆயிடுச்சுன்னா வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ 29 வயசுக்குள்ள பாடத்திட்டம் படிச்சோம்னா மதிப்பீட்டு செயல்முறை, மதிப்பீடு நம்ம மேலே மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தாங்க. சரிங்களா, 29 ஏஜுக்குள்ளே பாடத்திட்டத்தை முடிக்கணும். அப்படின்னா தான் மதிப்பீடு நம்ம மேலே அதிகமாக இருக்கும். இல்லைனா வந்து வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அடுத்து பிரிவு 24 பாருங்கள். என்னென்னா, ஆசிரியர்களின் பொறுப்புகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்தல். 24. இப்போ இதை நம்ம 24 ஹவர்ஸுக்குமே பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் 24 ஹவர்ஸும் ஆசிரியர்களின் பொறுப்புகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்தல். ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எப்பயுமே 24 ஹவர்ஸும் பொறுப்பாக இருக்கணும், குழந்தைகள் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யணுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 24னா 24 ஹவர்ஸும் ஆசிரியர்கள் பொறுப்புகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்யணும், 24 ஹவர்ஸும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் ஷார்ட்கட் போடுங்க, டைம் இல்லை நமக்கு. ஸோ ஷார்ட்கட் போகும்போது நம்மளால் ஈஸியாக கேதர் பண்ண முடியும் எல்லாத்தையுமே. ஸோ நமக்கு தெரியும் பிரிவு 12. இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள். 12(1)(c)னா 12th முடிச்சதுக்கப்புறம் பலவீன குழந்தைகளுக்கு வந்து நம்ம 25% வந்து இது கொடுக்கணும். அப்போ தான் அவங்க போய் சேர்க்க முடியும். அடுத்து 17 வந்து நமக்கு தெரியும் தீண்டாமை ஒழிப்பு.
தீண்டாமையினாலே ஒரு மன ரீதியான துன்புறுத்தலை தடை செய்கிறது தான். ஸோ உடல் ரீதியான தடை செய்கிறது தான் இது முடிச்சிடலாம். அடுத்து 29 பாருங்க, பிரிவு 29 வந்து 29 வயசுக்குள்ள பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீடு செயல்முறையை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பாடத்திட்டம் வந்து 29 வயசுக்குள்ளே நம்ம முடிச்சாதான் வந்து நமக்கு மதிப்பு வரும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. பிரிவு 24ங்கிறது நமக்கு தெரியும். ஆசிரியர்கள் பொறுப்புகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்தல் வந்து அவங்க 24 மணி நேரமும் வந்து அந்த பொறுப்போட இருக்கணும், குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் வந்து மைண்ட் அப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரிவு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஓகே, பிரிவு 12(1)C அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, பலவீனமான பிரிவுகள் மற்றும் பின்தங்கிய குழுக்களுக்கு தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை கட்டாயப்படுத்துகிறது. கரெக்டு. பிரிவு 17 வந்து குழந்தைகளின் உடல் ரீதியான தண்டனை மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலை தடை செய்கிறது. பிரிவு 29 வந்து பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு நடைமுறையை கையாள்கிறது, குழந்தை நேய மற்றும் விரிவான மதிப்பீட்டை வலியுறுத்துகிறது. பிரிவு 24 ஆசிரியர்களின் கடமைகளை கோடிட்டு காட்டுகிறது மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளையும் கையாள்கிறது. சூப்பர், எவ்வளோ அருமையான கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாம் ஷார்ட்கட் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ச் த ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த RTE Act 2009 with the descriptions. ஓகே, பார்த்தலாமா? செக்ஷன் 12(1)C நமக்கு தெரியும். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் of education belonging to weaker section and disadvantaged groups to private unaided schools. எய்டட் ஸ்கூலில் அன்எய்டட் ஸ்கூல்ஸில் ப்ரொவிஷன்ஸ் நமக்கு கொடுக்குது. அட்மிஷனுக்காக எவ்வளோ ப்ரொவிஷன் கொடுக்குது? 25% இடஒதுக்கீடு கொடுக்குது. இப்போது செக்ஷன் 17 நமக்கு தெரியும், தீண்டாமை ஒழிப்பு. இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இங்கே என்ன வருதுன்னா, ப்ரொஹிபிஷன் டு ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து செக்ஷன் 17 வந்து சொல்லுது. சாரி, அடுத்து செக்ஷன் 29 வந்து நமக்கு தெரியும், 29 ஏஜ் அந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். கரிக்குலம் அண்ட் எலிவேஷன், இட்ஸ் எவால்யூவேஷன் ப்ரொசீஜர். ஓகே, செக்ஷன் 24 என்ன சொல்லுது? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ரெட்ரஸல் ஆஃப் கிரீவன்ஸ். ஓகே, கிரீவன்சஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இங்கே பாருங்கள், செக்ஷன் 12(1)C mandates 25% reservation for weaker section and disadvantaged groups in private unaided schools. Okay, section 17 prohibits physical punishment and mental harassment of children. Yes, of course, 17 அதுதான் சொல்லுது. Section 29 deals with curriculum and evaluation procedure, emphasizing a child-friendly and comprehensive evaluation. Very good. Easy தான், இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பாருங்கள். Section 24 outlines the duties of teachers and also addresses the mechanism for redressal of grievances. Very good. அவ்வளோதாங்க, சூப்பர், முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், RTE பற்றி தான். கல்வி உரிமை சட்டம் 2009 தொடர்பான தவறான அறிக்கையை கண்டறியவும். என்ன ஆன்சர்? தவறான அறிக்கை என்ன இருக்கு? கொஸ்டின் நம்பர் என்ன? 5th கொஸ்டின் பார்க்குறோம். இச்சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் ஆகஸ்ட் 4, 2009 அன்று நிறைவேற்றப்பட்டது. கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகேங்களா? இது ஏப்ரல் 1, 2010 அன்று நடைமுறைக்கு வந்தது. கரெக்டு தான். இது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு விதிகளை கொண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 உடன் இணைகிறது. கரெக்டு தாங்க. இச்சட்டம் மதராசாக்கள் மற்றும் வேத பாடசாலைகள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். தவறுங்க, இது எல்லா இதுக்கும் தானே பொருந்தும், கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தானே போகும். இது எப்படி மதராசாக்கள் மற்றும் வேத பாடசாலைகளுக்கு மட்டும் இது பொருந்தாது? அதுக்கெல்லாம் பொருந்தாது இல்லை, அது வேற இது வேற. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம மதரசாக்கள் மற்றும் வேத பாடசாலைக்குள்ளே நம்ம வந்து இந்த RTE கொண்டு போய் இது பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? இச்சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் ஆகஸ்ட் 4, 2009, அதாவது நம்ம RTE 2009 சொல்கிறோம் பார்த்தியா, அந்த 2009 தான் ஃபஸ்ட்டு நிறைவேற்றிருக்காங்க, நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றிருக்காங்க. ஆகஸ்ட் 4 ஏப்ரல் 1 தான் வந்து 2010 வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நமக்கு தெரியும்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு தெரியும். நவம்பர்
சாரி நவம்பர் 26 நவம்பர் 26 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும். நவம்பர் 26 எப்போ 1949 அப்போ தான் வந்து நம்ம அரசியலமைப்பு நாள் சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு நாளுங்கிறது வந்து நவம்பர் 26 1949 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 26 1950 1950 ஜனவரி 26 அப்போ தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அதை தான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நவம்பர் 26ங்கிறது அரசியலமைப்பு நாள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எப்போ ஆர்டிஐ ஆக்ட் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆகஸ்ட் நாள் 2009. எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2010 ஏப்ரல் 1 தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் வந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கான சிறப்பு விதிகளை கொண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 இணைகிறது. எஸ், இது மதர் அரசாங்கம் மற்றும் பாடசாலை உட்பட எந்த துறை இது வந்து உட்படாது, பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 மதராசாக்கள் வேத பாடசாலைகள் மற்றும் பிற மத கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது, ஏனெனில் அவை அரசியலமைப்பின் 29 மற்றும் 30 பிரிவுகளின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. அவை சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை கையாள்கிறது. நமக்கு தெரியும் ஆர்டிகல் 29 பாலிட்டின் நம்ம படிச்சிருப்போம். பாலிட்டின் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து நோட்ஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லா பிடிஎஃப் லிங்க்கும் அதெல்லாம் பாருங்க. ஆர்டிகல் 29 என்ன சொல்லியிருக்குன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பை பற்றி சொல்றது தான் 29. இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகலுங்க. பாலிட்டியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்டிகல் 30 நமக்கு தெரியும். ஆர்டிகல் 30 என்ன? சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை, அதாவது சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்கு. இதே வந்து 29 என்ன சொல்றது? சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சாரம் பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதும் இது. 30 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஈஸி தான். இங்கிலீஷில் பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த Right to Education Act 2009. Option A. The act was passed by the Indian Parliament on August 4, 2009. Okay. It came into force on April 1, 2010 is correct. Okay. Option C. It makes specific provisions for children with disabilities aligning with the Person with Disabilities Act 1995. Correct. The act is applicable to all educational institutions, including madrasas and Vedic Padasalas. Okay, Vedic Padasalas. இதுக்கெல்லாம் வந்து அதாவது என்னன்னா மதராசைகள் மற்றும் வேத பாடசாலைகளுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. The RTE Act 2009 does not apply to madrasas, Vedic Padasalas and other religious educational institutions. As they are protected under Article 29 and 30 of the Constitutions, which deal with cultural and educational rights of minorities. Okay. ஸோ வந்து நமக்கு இந்த ஆர்டிஇ வந்து அதாவது ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த ஆர்டிஇ ஆக்ட் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிஇ பற்றி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதை பார்த்தாலே ஆர்டிஇ ஃபுல்லாக கவருங்க. இதுக்கு மேலே ஆர்டிஇயில் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னொரு டாபிக் இருக்குது. யூனிவர்சலைசேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், யூஇஇ பற்றி பார்க்க போகிறோம். யூஇஇ நமக்கு தெரியும் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, சரிங்களா? கட்டாய கல்வியை பற்றி சொல்கிறது தான் இதுவும். இதை பற்றி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு 5 ஸ்டார் 3 ஸ்டார் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 5 ஸ்டார் 3 ஸ்டார் டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம் யூனிட்டில் இருக்க எல்லா டாபிக்ஸ். ஏன்னா இருக்கிற டைமில் நம்ம இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோம். அப்படிங்கும்போது நம்மளால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட டாபிக்ஸ், அடிக்கடி கேட்ட டாபிக்ஸ். 3 ஸ்டார் டாபிக்ஸ் அடுத்து இருக்குது உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் இதில் 5 ஸ்டார் டாபிக்ஸ் 3 ஸ்டார் டாபிக்ஸ் கீழே இருக்க கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வேணும்னா கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கே போய் பாருங்கள். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் வந்து 8/3 அதாவது August 3 அப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கும் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த புக் பேஜை கட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினும் கீழே கொடுத்துருப்போம்.
சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒரு மெட்டீரியல் இருக்கும். நீங்கள் பிஐக்யூ கொஸ்டின் கீழே இருக்க அந்த புக் கட்டிங்கும் சேர்த்து வச்சு படிக்கும்போது நீங்கள் தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நீங்கள் அதை தாண்டி எதுவுமே படிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம். ஒவ்வொரு இயலுக்கும் 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே தமிழ் கம்ப்ளீட். நீங்கள் அதுக்கெல்லாம் எஃபோர்ட் போட்டு படிக்கவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே இந்த டெஸ்ட் பேட்சில் ட்ராவல் பண்ணாலே போதும், தமிழை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுடலாம், முடிஞ்சு. ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே சேர்த்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம். அதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆர்டிகிள்ஸ் எந்தெந்த முக்கியமான டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்லாம் இருந்து உங்களுக்கு மெட்டீரியல் ஃபார்ம் இருக்கும். அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜி இதே மெத்தடில் 5 ஸ்டார் டாபிக்ஸ் 3 ஸ்டார் டாபிக்ஸ்னு பிரித்து உங்களுக்கு டாபிக் கொடுத்துட்டு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதை பார்த்தாலே போதுங்க. நீங்கள் அதுக்கு மேலே ரொம்பலாம் போய் எஃபோர்ட் போடலாம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இருக்க டைமுக்கு சப்ஜெக்டையும் படிக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும்னா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு 1000 rupees தான். நீங்கள் 1000 பே பண்ணாலே உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ வரப்போகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லாரும் ஒரு அரசு ஆசிரியராக மாறுறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.